بسم الله الرحمن الرحيم. عن أبي سلمة رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من لقي الله يشهد أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وآمن بالغيب والحساب دخل الجنة. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி சொல்லிய நிலையில் நேரம் மரணித்த பின் திரும்ப எழுப்பப்படும் என்றும் கேள்வி கணக்கு உண்டு என்றும் நம்பிக்கை கொண்ட நிலையில் எவர் அல்லாஹ்வை சந்திப்பாரோ அவர் சுவனம் செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். ஹதரத் உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹதரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தங்களது விருந்தினரை உபசரிக்க மற்றவர்களைப் போல் நீங்களும் ஏன் சம்பாதிப்பதில்லை என்று கேட்டேன். உங்களுக்கு முன்னால் கடினமான பள்ளத்தான் ஒன்று உண்டு, அதிக சுமை உள்ளவர்களால் அதை எளிதில் கடக்க இயலாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டுள்ளேன். எனவே அப்பள்ளத்தாக்கை கடப்பதற்காக என் சுமையை குறைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதேனும் ஒரு கபருக்கு அருகில் நின்றால் தாடி நனையும் வரை அழுவார்கள். சொர்க்க நரகத்தை பற்றி கூறும் பொழுது கூட இவ்வளவு அழுவதில்லையே, கபரை கண்டு இவ்வளவு அழுகின்றீர்களே என்று அன்னாரிடம் கேட்கப்பட்டது. மறுமையில் தங்குமிடங்களில் முதல் தங்குமிடம் கபர். அதில் ஈடேற்றம் பெற்றவருக்கு அடுத்தடுத்த தங்குமிடங்களில் அதைவிட மிக எளிதாகிவிடும். அந்த தங்குமிடத்தில் ஈடேற்றம் பெறாதவருக்கு பிறகு வரக்கூடிய தங்குமிடங்கள் அதைவிட மிக கடினமானதாக ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். மேலும் கபரில் நிகழும் காட்சியை விட பயங்கரமான காட்சியை நான் கண்டதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் உரிமை விடப்பட்ட அடிமை ஹதரத் ஹானிமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்தை அடக்கம் செய்த பின் கபருக்கு அருகில் நின்று கொண்டு உங்களுடைய சகோதரருக்காக அல்லாஹ் தஆலாவிடம் மன்னிப்பு தேடுங்கள், கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது உறுதியான உள்ளத்துடன் இருக்கவும் அல்லாஹ்விடம் கேளுங்கள், ஏனெனில் தற்சமயம் இவரிடம் கேள்வி கேட்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத்